அன்னை ரேணுகாம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். என் பேர் சுந்தர். தம்பி பாலாஜி, நாங்கள் சென்னையிலிருந்து உங்களோடு சேர்ந்து இந்த சுதந்திர தினத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும், உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது மிகவும் இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு பசுமையான ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது. இங்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் கொடுத்து வைத்த மாணவர்கள் தான். இயற்கை நயத்தோட இந்த சூழல் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய கல்வியும் உங்களுடைய வருங்கால சூழலும் சிறப்பாகவும் வெற்றியாகவும் அமைய என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு சின்ன கருத்தை மட்டும் பதிவு செய்து நம்ம பள்ளி நூலகத்துக்கு உங்களுக்கு வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் விதமாக புத்தகங்கள், சில அறிவு சார்ந்த புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாம் பள்ளி தாளாளரிடம் வழங்க உள்ளோம். நேரம் இருக்கும் பொழுது அந்த புத்தகங்களை பள்ளி நூலகத்திற்கு சென்று வாசித்து உங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நிகழ்வு முடிந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு நினைவு பரிசாக பேனா வழங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி இந்த இளம் பிராயத்தில் ஒரு நல்ல ஒரு சூழலுள்ள ஒரு பள்ளி கட்டமைப்பு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிறு பிராயத்தில் இருந்து ஒவ்வொரு அடுத்த கட்ட பிராயத்தை சார்ந்த மாணவர்களை இங்கு பார்க்கும் பொழுது மிகவும் இவர்கள்தான் வரும் காலத்தில் நம் நாட்டுக்கு ஒவ்வொரு துறையும் ஆளக்கூடிய தலைவர்கள் என்பதை நான் காண முடிகிறது. ஒவ்வொரு தலைவர்களை அடையாளம் படுத்தும் விதமாக நம் முன் வரிசையிலேயே இந்த மாணவர்கள் அவர்கள் வேடமிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். எதற்காக? அவர்களை இப்ப நேருவாக இருக்கிறார், காந்தியாக இருக்கிறார், சுபாஷ் சந்திர போஸாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தலைவர்களை வேடமிட்டு எதற்காக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்? மாணவர்களாகிய நாம் சற்று உணர வேண்டும். இந்த பேர் சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், அர்ப்பணிப்புடன் தியாகம் பண்ணவர்கள். அதனால் தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அவர்கள் பாடுபட்டதினால்தான் அவர்களை நாம் முன்மாதிரியாக கொண்டு நாம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நாம் வாழ்விலே நல்ல முன்னேற முடியும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இது போன்ற தலைவர்களை நமக்கு முன்னே வைத்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த சிறு பிராயத்திலேயே உங்களுடைய கல்வி உங்கள் டைட்டா தான் பேச முடியுமா? மாணவர்களை பார்த்தா தான் பேச முடியும். ஹலோ, உங்கள் கல்வி திறன்களை மேம்படுத்திக் கொள்வது போல் முக்கியமாக உங்களுடைய ஒழுக்க நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சிறு பிராயத்திலிருந்து பெற்றோர்களுடைய அறிவுரைகளையும் வழிநடத்தலையும் ஆசிரியர் பெருமக்களுடைய வழிநடத்தலையும் ஆலோசனைகளையும் கேட்டு நாம் நடப்போமானால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாகவும் வளமாகவும் அமையும். பெற்றோர்கள் என்பவர்கள் கடலில் மிதந்து வரும் கப்பல். அதனால் அவை தாங்கி வரக்கூடிய பெற்றோர்கள் தான் ஒரு கப்பலாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த கப்பல் கடலில் மிதக்கும் பொழுது எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் அதையெல்லாம் தனக்காக உருவாக்கிக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை தாங்கி வரும் கப்பலாக தான் பெற்றோர்கள் இருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்ற உணர்வுடன் எல்லாவித பாடுகளையும் கஷ்டங்களையும் உள்வாங்கி பிள்ளைகளை கரை ஏற்ற வேண்டும் என்ற பெற்றோர்கள் எந்த வழி காட்டுறது என்று தெரியாத ஒரு சூழல் இருக்கும். பார்த்தீங்களா, கப்பலுக்கு எப்படி போறது திசை தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த கடற்கரையில் ஒரு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் தென்படும். அப்ப அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து விட்டால் கப்பல் கரை சேர்ந்து விடும். அதுபோலதான் நமக்கு கலங்கரை விளக்காக இருந்து வழிகாட்டியாக இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்முடைய எதிர்காலத்திற்கு நல்லதொரு வழியையும் நம்முடைய திறன்களையும் மேம்படுத்தி அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான இந்த மனிதர்களாக உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் இரு கண்களாக உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய இந்த இளம் பிராயத்தில் இருந்து உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய ஒழுக்கத்தையும் வளர்த்துக் கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறுவதற்கு சிறு பிராயத்திலே இருந்து நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நாம் சேர வேண்டும். இறுதியாக சில வரிகளை பதிவு செய்து நான் இங்கு முடிக்கிறேன். நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அது வெறும் பட்டப்படிப்பு வாங்கக்கூடியதற்காகவோ இல்லை சான்றிதழ் வாங்குவதற்காகவோ இருந்துவிடக்கூடாது. மகாத்மா காந்தியின் கல்வி எப்படி இன்று வரை நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, டாக்டர் அம்பேத்கரின் கல்வி இன்று வரை எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, டாக்டர் அப்துல் கலாமின் கல்வி இன்று வரை நமக்கும் நம் சமூகத்துக்கும் நம் நாட்டுக்கும் எப்படி பயனுள்ளதாக இருக்கிறதோ, அதுபோல் உங்களுடைய கல்வியும் வருங்காலத்தில் நாம் மக்களுக்கும் நம் நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு மென்மேலும் உங்களுடைய கல்வியில் நீங்கள் வளர வேண்டும், உங்கள் வாழ்வியில் பலவித வெற்றிகளை பெற வேண்டும் என வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகிறேன். பள்ளி நூலகத்திற்கு பள்ளி தாளாளர்களுக்கு எங்களுடைய அன்பு நினைவு பரிசாக கொண்டு வந்த நூலக புத்தகத்தை பெற்றுக் கொள்ளுமாறு